வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? உட்காருங்க. டாக்டர் கிட்ட பேசிட்டேன். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லையாம். ட்ரீட்மெண்ட்ட மெட்ராஸ்லயே போய் கன்டின்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல இங்க தங்கியிருந்தேன்னா, உங்களுக்கும் பிரச்சனை, உங்க ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை. அதனால தான் உங்க ஃப்ரெண்டு அவங்க பேர் கவிதா. ஆ அவங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க. ம். சூட்ட இறக்காம விட மாட்டேன். நீ எங்க இருக்குன்னு பாத்துறேன். கன்னிசாமினா என்னடா ஒரு விடுகதை போற பதில் சொல்றியா? அதனால எனக்கு வேண்டாம் லாபம். ஓ, லாபம் தான் வருவீங்களா? ஆமா, நான் போற விடுகதையில நீ ஜெயிச்சா உனக்கு 100 ரூபாய் தரேன். நான் ஜெயிச்சா நீ எனக்கு 50 ரூபாய் கொடுத்தா போறோம். என்னடா அநியாயமா இருக்குது. அனாவசியமா நீ 50 ரூபா நஷ்டப்படுற. கன்னிசாமினா நீ முட்டாள், நான் புத்திசாலி. விடுகதை போட்டுமா? வேண்டாம், நானே போடுறேன். அப்படின்னா பெருசா போறப்பட போடு போடு. 7 மூக்கு, 9 முக்கா கண்ணு, 6 கால் வாய், 13 காது உள்ள மிருகம் எது? உன்ன ட்ரிப் சொல்லு. கேட்டுக்கா. 7 மூக்கு, 9 முக்கா கண்ணு, 6 கால் வாய், 13 காது உள்ள மிருகம் என்ன? சொல்லு. சொல்றா. சொல்லு 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 சொல்லு. ஏய், சொரியாம சொல்லுடா. சொல்லு சொல்லு சொல்லு. எனக்கு தெரியலங்கண்ணே. 100 ரூபா கொடு. போடுறா. அந்த மிருகம் என்னன்னு ஒரே ட்ரிப் சொல்லிட்டு பாருங்க. கையேடு. இந்த 50 ரூபா எனக்கு தான் தெரியாது. காசை எப்படியாவது புடுங்கணும். ஏ கன்னிசாமி, ஜபார், நானும் அறிவாளிதான், நீயும் அறிவாளிதான். இப்ப வந்து நீயும் முதலாளிட்ட போய் சொல்லுவ, நானும் முதலாளிட்ட போய் சொல்லுவேன். 2 பேர்ல யாரு பெரிய பொய்க்காரன்னு ஒரு போட்டி வச்சிருவோமா? நல்லா கண்ணை தீட்டிக்க. ரெடியா? ரெடி. அதோ பாரு, 82 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட ஒரு மலை. ஆமா, பெரிய மலை. அந்த மலைக்கு அடிவாரத்துல ஒரு புல்லு ஒண்ணு முளைஞ்சிருக்கா. கோர புல்லு, நுனிகோட லேசா வாடி இருக்குது. அந்த பில்லுக்கு கீழே ஒரு சித்தர் முனியார் தான். என்னடா தெரியலையா? அது இல்லடா, இச்சாங்கால அடிபட்டு லேசா தொண்டி தொண்டி போயிட்டு இருக்குது. அப்ப 100 ரூபா கொடுத்துட்டு அழுவடா. நீ கொடுத்தா போறா. அப்ப நீ எனக்கு 50 ரூபா கடை. கடவுளே, இனிமே வாழ்க்கை பூரா உங்ககிட்ட நான் பஞ்சத்துக்கே வர மாட்டேன். கவிதா, சொப்னா, கவிதா, வெளியில போன்னு சொன்னாதான் போவீங்களோ? அண்ணன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் பேசி பேசி ஒருத்திய குட்டிச்சாராக்கிட்டல. இனிமே என்ன பேச்சு வேண்டி கிடக்கு. உன்னை சுதந்திரமானவன் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ தந்திரமானவன். உன்னை உள்ள விட்டா என் வீட்டு மானம் வெளியில போயிடும். போ வெளியே போ. Get out!
ஹலோ சார், எங்க சார் போனோம்? களிங்காடு போகணும். உட்காருங்க. ஏய், ஏய். ஆட்டோ ஆட்டோ பார்வதிபுரம் வராது சார். சார் அவர் நமக்கு ரொம்ப வேண்டியவர். போற வழிதான், ஏத்திக்கலாமா? அதெல்லாம் என்ன, ஏத்திக்கங்க. வணக்கம் சார். வாங்க வாங்க பாலாஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஏதோ ஜாதி கலவரமா ட்ரெயினை பாதியில் நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் பார்வதிபுரம் ஆட்டோக்கார ஒருத்தரும் வர மாட்டேங்கிற. அவனுங்க கடகறானுங்க சார். எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம வண்டி இருக்குல்ல, வாங்க. ஆமா, பொண்ணு பார்த்துட்டு போனீங்களா, அதை பத்தி வாயை திறக்க மாட்டேன்றீங்க. அதுக்கப்புறம் இப்பதானே உங்களை பாக்குறேன். தேதி குறிக்க தான் போயிட்டு இருக்கேன். அப்படியே சார், ரொம்ப சந்தோஷம் சார். நம்பாலதான் சார். சார். சொல்லிட்டேன், உட்காருங்க. உட்காருங்க. ஏறுங்க சார். உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. டிப்ளமேட்டிக்கா சொல்லாதீங்க. உண்மையிலே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. இதுல என்ன சார் ப்ராப்ளம்? நானா வண்டி இழுக்க போறேன், குதிரை தானே இழுக்க போகுது. பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே பேசுறீங்க. என் பேர் சந்திரமோகன். மெட்ராஸ்ல இருக்க ஆயிரக்கணக்கான வக்கீல்ல நானும் ஒரு சின்ன வக்கீல். போலாமா சார்? கிளம்பலாம் பாலாஜி. ஏய் மோனிகா, பேசாம பஸ்லயே வந்திருக்கலாம். ஆமா, நீங்க என்ன இதே ஊருங்களா? இல்ல சார், நானும் மெட்ராஸ் தான். ஒரு முக்கியமான விஷயமா இங்க வந்திருக்கேன். ஐ எம் சந்துரு. பொண்ணு கொண்டு வாங்கி போயில சார். முதல்ல தேதியை குறிப்போம், அப்புறம் ஏதாவது வாங்கி கொடுப்போம். என்ன சார் நீங்க ஏதாச்சும் வாங்கிட்டு போனோம் சார். அப்பதான் ஒரு இது கிடைக்கும். எது? அது ஒரு கிக்கு சார். இப்படிதான் எனக்கும். பொண்ணு பார்த்த உடனே அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு மார்க்கெட்டுக்கு போனேன். அங்க போய் பார்த்தா அவளே வந்து எதுக்கு நிக்கிறா. மோனிகா நில்லு சார். வீடு வந்துச்சு சார். ஓ, அதுக்குள்ள வந்துருச்சா? பாலாஜி, நீங்க ரொம்ப நல்லா பாடுனீங்க. அப்புறம் பாப்போம். பார்க்கலாம் பார்க்கலாம். அவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல உங்களை எங்க பாக்குறது? ரொம்ப ஒரு பேச்சுக்கு சொல்றது தானே. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இதுக்காவது நாம மீட் பண்ணி ஆகணும். இந்தாங்க. மீட் பண்றது முடிவு பண்ணிட்டோம். இந்தாங்க என்னோட கார். பெரிய ஆளு சார் நீங்க. என்ன சார் இதெல்லாம்? நீங்க வராட்டி நான் தானே பே பண்ணிருப்பேன். ஓ, அப்படி சொல்றீங்களா? வண்டிக்கு நீங்க கொடுங்க, பாலாஜியோட பாட்டுக்கு நான் கொடுக்குறேன். எப்படி? சரி. இந்த பாலாஜி. இல்ல சார். பரவாயில்ல, எடுத்துக்கோங்க பாலாஜி. தேங்க்யூ சார். வரேன். பாய். ரொம்ப தங்கமான மனுஷன். இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை வர போறவரு. மோனிகா சார், நீங்களும் பொண்ணு பார்க்க தான் போறீங்களா? இது இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்காக கேட்டேன். ஏன்னா நம்ம வண்டியோட ராசி எப்படி. ஆமா, எங்க இறங்கணும்னு சொன்னீங்க? நம்பர் 16, 2வது தெரு, காந்தி காலனி, களியங்காடு. அம்மா. ம்? வணக்கம். வாங்க தம்பி, உட்காருங்க. கூப்பிடுறேன். வணக்கங்க. வாங்க தம்பி. அங்கிள் ஏமா டிஸ்டர்ப் பண்ணீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மாதான் அப்படியே படுத்திருந்தேன். உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஊர்ல எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, என்ன அதுக்குள்ள இப்படி அழைச்சு போயிட்டீங்க? இப்ப எவ்வளவோ பெட்டரா இருக்கு. வாங்க. வணக்கங்க. ஹாய் மீனு, how are you? யாருக்கு? உனக்கு தான். இந்த Thank you. காஃபி கொண்டாமா? இங்க வா. பிடிச்சிருக்கா? ம். மீனு, இந்த பொம்மை பேசும். பேர் கேட்டா பேர் சொல்லும், குட் மார்னிங் சொல்லும். வெக்கப்படக்கூடாது, பேசு மீனு. வாங்க சார். வாங்க. என்ன இன்னைக்கு கோழிகள் எதுவும் இல்லையா? இருந்து சாப்பிட்டு தான் போக போறேன். இத போய் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், விளையாட்டுக்கு சொன்னேன். நீங்க போங்க. நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் ராமலிங்க ஐயா கிட்ட கலந்து பேசினேன். வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த தேதியை முடிவு பண்ணாங்க. இந்த மாசம் 23ஆம் தேதி நல்ல மூர்த்த நாளா. அதை விட்டா அடுத்த மாசம் 14ஆம் தேதி தான் நாள் நல்லா இருக்கு சொன்னாங்க. இதுல எந்த தேதியில வச்சுக்கலான்னு நீங்க தான் சொல்லணும். பிரகாஷ் வந்துடட்டும், பேசி முடிவு பண்ண.